இன்னைக்கு பேபி உருளைக்கிழங்கு ஃப்ரை எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ஒரு பாத்திரத்துல தண்ணி வச்சிருக்கோம். இப்போ அந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் அதில் போட்டுக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிருக்கோம். இப்போ அதில் உருளைக்கிழங்கு பேபி பொட்டேட்டோலாம் போட்டுடலாம். இப்போ ஒரு விசில் வந்துடுச்சு. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணுறோம். ஒரு ஸ்பூன் தயிர், உப்பு, கரம் மசாலா, மிளகா பொடி, மல்லிப்பொடி, சீரகப்பொடி, பெப்பர் பொடி, உருளைக்கிழங்கு. இப்போ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். திறந்துக்கலாம். நல்லா பேபி பொட்டேட்டோ வெந்துருச்சு. இப்போ இது உரிச்சு வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா உரிச்சு வச்சிட்டோம். இப்போ இதில் உப்பு, கரம் மசாலா, மிளகா பொடி, மிளகு பொடி, சீரகப்பொடி, இது மல்லிப்பொடி. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா அதுக்குள்ளே போட்டுடலாம். உப்பு மற்ற எல்லா பொடியும் போட்டுட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலக்கிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அதில் தயிரையும் போட்டுடலாம். நம்ம தயிர் போட்டால் நல்லா ரோஸ்டாக வரும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இன்னொரு டைம். இது பேன் போட்டாச்சு, அடுப்பு பற்ற வச்சாச்சு. 2 கரண்டி எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கலாம். கடுகு, கடுகு வெடிக்க போகுது. கடுகு வெடிச்சதுக்கப்புறம் நம்ம இத்தினோண்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இல்லாட்டி இஞ்சி பூண்டு விழுது அது போடணும். கடுகு வெடிக்கிட்டு அதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் போட்டோம். இப்போ இந்த உருளைக்கிழங்கு பேபி பொட்டேட்டோவையும் அதில் போட்டுடணும். அடுப்பு நம்ம சிம்மில் தான் வச்சுக்கணும். அப்போ நல்லா ரோஸ்ட் ஆகும். தயிர் போட்டிருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் ரோஸ்ட் ஆகும். நமக்கு பேபி உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி. நீங்கள் கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணும். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வருதுன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
இல்ல ஏதாச்சும் சஜஷன் இருந்ததுனாலும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.